ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என் உள்ளத்தினுள் எரிமலை குமுறிக் கொண்டிருந்தது. இன்று அவனை உண்டு இல்லை என்று பார்த்துவிட வேண்டும். 60,000 ரூபாய் என்பது சாதாரணமா? அதுவும் ஓய்வை எதிர்நோக்கி காத்திருக்கும் என்னை போன்ற அரசாங்க குமாஸ்தா வர்க்கத்துக்கு இப்படி சுலையாய் எண்ணி கொடுத்து விட்டு நிற்கிறேனே. அவன் இப்படி ஏமாற்றுவான் என யார் கண்டது? பாழும் ஆசை, பணத்தாசை, அதனால் வந்த வினை. நான் உண்டு, ஆபீஸ் உண்டு, வீடு உண்டு என்று இருந்தவனை 4 மாதம் வந்து குறுக்கிட்டது விதி அவன் ரூபத்தில். டெண்டர் ஃபைலுக்காக அலைந்து கொண்டிருந்தவனின் கண்ணில் பட்டுவிட்டேன். ராஸ்கல் என்னமாய் பேசினான் தேனொழுக. எவ்வளவு சீக்கிரம் ஒட்டி கொண்டு உறவாடினான். சிங்கப்பூருக்கு பையனை அனுப்புங்களேன் சார், உங்க நலம் விரும்பின்ற முறையில் சொல்றேன். 3 வருடமோ 5 வருடமோ பையன் அங்க வேலை பார்க்கட்டும் என்றான் ஒரு நாள். பணம் என்ன பிசாசு அவன் வாய் வழியே என் காதுக்குள் புகுந்தது. பையன் இங்கேயே நல்ல வேலையில சேர்ந்துருவான் போலிருக்கு. அடுத்த மாசம் ஆர்டர் வந்துடும். என்ன சார் பிச்சாத்து வேலை, மாசம் 3000 கிடைக்குமா இங்க? 3000 அவன் அலட்சியமாய் உச்சரித்த விதத்தில் மயங்கி போனேன். சிங்கப்பூரில் மாசம் 30,000 ரூபாய்க்கு வேலை ஏற்பாடு செய்கிறேன். தூண்டிலை வீசினான். மீனாய் நான் சிக்கிவிட்டேன். கலர் டிவி, ஃப்ரிட்ஜு, VCR, ஏர் கூலர், டி நகரில் வீடு என்ற ஆசைக்கோட்டைகள் என்னுள் எழ ஆரம்பித்தன. அவனை இன்று ஒரு கை பார்த்தே ஆக வேண்டும். கையாலாகாத மனுஷன் நீங்க என்று தாலி கட்டிய மனைவியே இடித்து காண்பித்து விட்டால் அவளுக்காகவாவது என் ஆண்மையை நிரூபித்தாக வேண்டும். அவன் சட்டையை கோத்து பிடித்து மூஞ்சியில் அறைய வேண்டும். 60,000 ரூபாய் கொடுத்தால் போதும் சார், மற்றவங்களுக்கு 65, என் கமிஷன் 5,000 உங்களுக்காக குறைச்சிக்கிட்டேன் சார். ஆஹா, என்ன அருமையான நண்பன் என்று பூரித்து போனேன். 60,000க்கு எங்கே போவேன் என்றேன் தயக்கமாய். இப்படி யோசிச்சா எப்படி சார்? பையன் 6 மாசத்துல உங்க வாழ்க்கையே மாற்றிடுவான். பணத்தாலேயே அடிப்பான் பாருங்க. உண்மைதான், பணத்தை வாங்கி கொண்டு இவன் என் மனத்தில் அடித்து விட்டான். வாழ்க்கை முறையே மாறித்தான் போய்விட்டது. ஏதோ 100-200 கைமாற்று கடனுடன் யோக்கியமாய் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தவனை பிச்சைக்காரனாக்கி விட்டான் துரோகி. ஆபீஸ் லோன் 20,000க்கு நண்பர் மேல் கிடைக்காமல் உறவினர் நண்பர்களிடம் கெஞ்சி துண்டு விரித்து மேலும் 20 சேர்த்து விட்டேன். மீதி 20ஐ 3 வட்டிக்கு பைனான்ஸ் கம்பெனி ஒன்றில் ப்ரோ நோட்டில் கையெழுத்து போட்டு சமாளித்தேன். பையன்தான் சிங்கப்பூர் சீமானாக போகிறானே, 1000 குவிய போகிறதே. தயக்கமின்றி வாங்கினேன். ஆனால் இப்போது பைனான்ஸில் வட்டி மட்டும் கட்டவே மொழி பிதுங்குகிறது. கடன் கொடுத்த நட்பும் சுற்றமும் நான் ஏமாந்தது தெரிந்தவுடன் நெருக்குகிறது பணத்தை திரும்பி வாங்க. இது போதாதென்று ஏமாந்த சோனகிரி என்ற அக்கம் பக்கத்தவர் கேலி பார்வை வேறு. இதற்கெல்லாம் காரணம் அந்த சாத்தானின் மகன்தானே. பாவம் என் மகன். மதிப்பெல்லாம் இழந்து நிராயுதபாணியாய் அவனை ஆக்கிவிட்டேனே அந்த சதிகார சத்ரு. ஒர்க் பர்மிட் இருந்தால்தான் சிங்கப்பூரில் வேலை செய்ய முடியுமாம். டிராவலர்ஸ் விசாவில் வேண்டுமென்றே என் மகனை விமானம் ஏற்றி அனுப்பிவிட்டான். யாருக்கு தெரியும் இதெல்லாம்? சிங்கப்பூர் ஏஜென்ட் எல்லாம் செய்து தருவான் என்று பச்சையாய் புழுகியிருக்கிறான். ஆனால் அங்கு கைவிரித்து விட்டார்கள். நல்லவேளை போலீஸ் கையில் சிக்கி ஜெயிலில் அடைப்பட்டு அவதிப்படாமல் திரும்பினானே என் பையன். கத்தியால் அவன் நெஞ்சில் குத்த வேண்டும் போல் ஆத்திரம் பீறிட்டது. இன்று அவனை சும்மா விடப் போவதில்லை. என்னை என்ன ஏமாளி என்றால் நினைத்திருக்கிறான் படவா பயல். என் மகன் திரும்பியதும் போய் கேட்டதற்கு ஏதோ சால்ஜாப்பு சொல்லிவிட்டான். சிங்கப்பூர் அரசாங்கம் விதிகளை திடீரென மாற்றிவிட்டதாக ஜோடித்தான் கதையை. ஆனால் இவன் பிழைப்பே இதுதான் என்று விசாரித்த போது தெரிந்தது. இப்போது இதை சொல்பவர்கள் முன்பே சொல்லி தொலைத்திருக்கலாம். அப்போதெல்லாம் கொழுக்கட்டையாய் வாயில் அடக்கி வைத்திருந்தார்கள். எல்லாம் கலிகாலம். யார் கஷ்டப்பட்டால் நமக்கென்ன என்ற விகார புத்தி. இதோ அவன் வீடு வந்துவிட்டது. ஊரான் காசை கொள்ளையடித்த பணத்தில் பளபளத்தது வீடு. கடப்பாறையால் 4 போடு போட வேண்டும் போலிருந்தது. உள்ளே சென்றேன். என்ன சார், அங்கேயே நின்னுட்டீங்க, உள்ள வாங்க என்று அழைத்தான் அவன். அவன் முகத்தை பார்த்ததும் ரௌத்ரம் தலை தூக்கியது. பணம் விஷயமாய்த்தான் என்று அதட்டலாய் ஆரம்பித்தேன். உங்களை நம்பித்தான் இவ்வளவு செலவழிச்சு அனுப்பினேன் பையனை. இப்படி ஏமாத்திட்டீங்களே. சுற்றி வர கடன் கொடுத்தவர்கள் மென்னிய முறிக்காத குறை. தயவு செஞ்சு பாதி பணமாவது திருப்பி கொடுத்தீங்கன்னா. என்ன எறியாமல் என் குரலில் கடுமை குறைந்து தழுதழுத்து அழுகையாய் பெசிரடித்தது.